செஞ்சு கொடுத்தாரு. அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 65 நாள் 70 நாள் ஷூட்டிங் முடிச்சோம். முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூரா இடத்துலயும் மேட்டு, கிரீன் மேட்டு, எங்கேயுமே பச்சை பச்சை மேட்டாவே வச்சு முழுக்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எப்படிப்பா இதை படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதோடைய சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 90 நிமிஷம் அந்த படத்துல விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு. எதுவுமே திணிக்கல. அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும், ரோப் எரேஸ், இப்படி பல காட்சிகள் எடுக்கும்போது 90 மினிட்ஸ் 90 நிமிஷம் விஎஃப்எக்ஸ் காட்சி தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு குறுகிய காலத்துல பண்ணணும், படம் ரிலீஸுக்கு 1 வருஷத்துக்குள்ள பண்ணணும். அதுக்காக 1 வருஷம் டைம் எடுத்தோம். அதுல 14 கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வடிவமைச்சாங்க. ஸோ அதுல குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு நல்ல காட்சியா இருக்கு நான் நம்புறேன். அது வந்து ஒரு பெரிய பொருட்செலவு அந்த காட்சிக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா அந்த படத்துல இருக்கும். ஸோ இப்படி வந்து இந்த படத்துல நாங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் சொல்லுவார். நான் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டா உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடிச்சு எழுதுனதை எடுத்துட்டோங்கிற திருப்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுனாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு காப்பியா பார்க்கும்போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு. அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சதுதான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. ஸோ அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கை நன்றிகள் சொன்னா கூட இந்த இடத்துல போதாது. அதே போல எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி அது மிக முக்கியமானது. நான் முதலே சொன்ன மாதிரி தீபக் குமார் பதி நிறைய படங்கள், டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், தமிழுக்கு ஒன்றை எழுத்துவோம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பல வெற்றி படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த படத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டிஓபியா மட்டும் இல்லாம ஒரு தோள் கொடுக்குற ஒரு தோழனா, ரொம்ப போராடும் காலகட்டங்கள்ல கூடவே இருந்து அதை தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல மிக அதிகமான, நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டதை விட அதிகமா தீபக் பேரை சொல்லி தான் நான் கூப்பிட்டுருப்பேன் இந்த 3 வருஷத்துல. அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு. அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பா பேசப்படும். நீங்க எல்லாரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பா அதை உங்களால அதை உணர முடியும் நான் நம்புறேன். அதே மாதிரி எடிட்டர் ஷான் லோகேஷ், அவருடைய எடிட்டிங், ஏன்னா படம் வந்து 2 விதமான காலகட்டத்தில் நகரும். ஒன்று லைவ்ல போகும், இன்னொன்று ஒரு 1940 அப்படிங்கிற ஒரு பீரியட்ல அந்த படம் நகரும். ஸோ இந்த இரண்டையும் இணைக்கிற புள்ளிகளை அந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு அற்புதம் அவ்வளவு அசாத்தியமா அது வந்து அழகா இந்த படத்துல நிகழ்த்தி கொடுத்திருப்பாரு ஷான் லோகேஷ். ஸோ ரொம்ப அற்புதமான எடிட்டர். ஸோ அந்த எடிட்டருடைய பலம் நீங்க ட்ரெய்லர் கட்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அவ்வளவு சுவாரஸ்யமா அந்த அந்த எசன்ஸை கெடாம அப்படியே அந்த ட்ரெய்லர்ல கொண்டு வந்து காட்டின ஒரு ஜாலம் அந்த எடிட்டிங் ஜாலம் அமைஞ்சது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சண்முகம், ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ண கணேஷ் மாஸ்டர், காஸ்டியூம்ஸ் முக்கியமாக அந்த பீரியட் காஸ்டியூம்ஸ் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின சாய் சார், பல்லவி மேடம், டீனா ரொசாரியோ அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டணி அந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸ் எனக்கு ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சு ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. ஸோ அவரோட நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன் படங்கிறதால அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தே செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்போ துபாயில் இருந்த சமயம். ஸோ என்னை கம்போசிங்க்கு சார் அங்கே அனுப்பிச்சிருந்தாரு கணேஷ் சார். ஸோ அங்கே தான் கம்போஸ் பண்ணோம். அந்த முதல் நீங்கள் பாட்டுலேருந்து இப்போ சித்தர் பாடல் எல்லாமே. ஸோ அப்படி ஒவ்வொரு பாட்டுமே அவர் ரொம்ப உட்காந்து மெனக்கெட்டு ரொம்ப, அதுவும் ரீரெக்கார்டிங்கில் அவர் ரொம்ப ஈடுபட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் முழுசாக படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங் அவருடைய எப்பவுமே யுவன்னாலே அதில் ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது அவருடைய ட்ரேட்மார்க். அது கண்டிப்பாக இந்த படத்தில் மிஸ் ஆகாது. அப்படி ஒரு அழகான படத்துடைய ஸ்பீடே வேற லெவலில் மாறிச்சு ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது. ஸோ அப்படி ரீரெக்கார்டிங் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வடிவமைச்சு கொடுத்தார். இப்படியாக எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பெரிய ஆதரவோட, நல்ல உழைப்போட, நடிகர்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த படம் அகத்தியா எனக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு வெளியாவதற்காக காத்திருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு நெருக்கமாக சொல்லிக்கிட நான் விரும்புறது, முழுக்க ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு 2.25 மணி நேரம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக மனம் விட்டு எல்லா குடும்பத்தினரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் வடிவமைச்ச ஒரு அழகான ஒரு திரைக்கதையோட, நல்ல தமிழ் வசனங்களோட, பாடல்களோட, அதே சமயத்தில் எல்லாரும் இப்போ விரும்புகிற அந்த ஹாரர் காமெடி, இதை கடந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் கலவையாக பார்க்கும்போது அனைவருடைய ஜனரஞ்சக ரசனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது
என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை. நிறைவாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இயக்குனர்